Apple versus Samsung இந்த ஹாட் டிபேட் ஸ்மார்ட் போன் இண்டஸ்ட்ரியில எப்பவுமே இருக்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு நம்மளும் மோதி பார்த்துருவோமா? ஆப்பிள் தரப்புல இருந்து அவங்களுடைய பாலிஷ்டு ஸ்மார்ட் போன் ஐபோன் 16 ப்ரோ, அதே சாம்சங் தரப்புல இருந்து அவங்களுடைய ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்மார்ட் போன் சாம்சங் கேலக்ஸி Z Flip 7. ரெண்டு பேருமே ஏஐ பத்தி தான் பெருசா பேசிட்டு இருக்காங்க. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் தான் பெஸ்ட்னு இவங்க சொல்றாங்க. சாம்சங் எங்களுடைய கூகுள் ஜெமினி லைவ் தான் ஃபாஸ்ட் அண்ட் பெஸ்ட்னு சொல்றாங்க. ஸோ முதல்ல சாம்சங்ல இருக்கக்கூடிய கூகுள் ஜெமினி லைவா இல்ல ஐபோன்ல இருக்க ஆப்பிள் இன்டெலிஜென்ஸா மோதி பார்த்துடலாம். இந்த கூகுள் ஜெமினி லைவ் ஆன் பண்றதுக்கு நான் ஸ்மார்ட் போன் அன்ஃபோல்ட் கூட பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் நான் லாங் ப்ரெஸ் பண்ணா போதும். பார், Hey Gemini, I need to go to the airport from my place. Can you check the traffic and tell me if it's better to go by car or metro? பாரு, கூகுள் மேப் ஓபன் பண்ணி சம்மரைஸே பண்ணி கொடுத்துருச்சு இதில் போகலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸில் ட்ரை பண்ணு. I need to go to the airport from my place. Can you check the traffic and tell me if it's better to go by car or metro? இங்க வெறும் மேப் மட்டும் தான் ஓபன் பண்ணுது. இங்க மெட்ரோல போறது லேட் ஆயிடும், நீ கார்ல போ, அப்பதான் குயிக்கா போக முடியும்னு சஜஷனே கொடுக்குது. இதுதான் வித்தியாசம். இங்க ஏஐ ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் சிலது சிமிலரா இருக்கு. சாம்சங்ல நோட் அசிஸ்ட் இருக்க மாதிரி இதுலயும் உங்களுக்கு ரைட்டிங் அசிஸ்ட் இருக்கு. இமேஜ் எடிட்டரும் ரெண்டு இதுலயும் அவைலபிளா இருக்கு. பட் சாம்சங் கேலக்ஸி Z Flipல அட்வான்ஸ்டா இருக்கு. ரெண்டு போன்லயுமே ஆப்ஜெக்ட் இரேசர் ட்ரை பண்ணோம். போட்டோஸ் பாத்தீங்கன்னா கண்ணில் ஆப்பிள் வச்சிருக்கிற மாதிரி ஆப்பிள் இரேஸ் பண்ணோம் அப்படின்னா ஐபோன் 16 ப்ரோல சீக்கிரமா ஆயிடுச்சு. சாம்சங் ஆப்ஜெக்ட் இரேசர் கொஞ்சம் டைம் எடுத்தாலுமே பர்ஃபெக்டா ஆப்பிள இரேஸ் பண்ணி இமேஜை ப்ராசஸ் பண்ணிருக்கு. பாருங்க, இங்க பாரு, ஆப்பிள் இரேஸ் பண்ணி என் கண்ணை எவ்வளவு அழகா பண்ணிருக்கு. அங்க பாரு, உன் கையை எப்படி ஸ்மச் பண்ணி வச்சிருக்குது. ஸோ அட்வான்ஸ்டா இருக்கு சாம்சங்ல ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாம். அதோட சாம்சங்ல ஸ்கெட்ச் டு இமேஜ், போர்ட்ரேட் ஸ்டூடியோன்னு கேலரியிலே நிறைய எடிட்டிங் ஃபீச்சர் அட்வான்ஸ்டா கொடுத்துருக்காங்க. கால் அட்டன் பண்ணணும் அப்படின்னா லைவ் டிரான்ஸ்லேட் இருக்கு, டிரான்ஸ்கிரைப் இருக்கு. ஐபோன் 16 ப்ரோல சில ஏஐ ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் இதுல இருக்கிற மாதிரி சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இதுல மிஸ்ஸிங். செக்யூரிட்டின்னு பார்க்கும்போது ஐபோன் தான் கெத்து. அப்படிதான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கீங்க. சாம்சங்லயும் 3 லேயர்ல நாக் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் அளவுக்கு இதுவும் பிரைவசி செக்யூரிட்டியில பெஸ்டா தான் இருக்கு. அதோட ஃபிளெக்சிபிளா இருக்கு. இந்த செக்யூரிட்டியை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதே ஆப்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஃபிளெக்சிபிலிட்டி கிடையாது. உங்களால ஃபிளெக்சிபிளா பண்ண முடியுமா? இதுல இருக்கக்கூடிய பிரைவசி செக்யூரிட்டி கண்ட்ரோல் எல்லாமே ஆப்பிள் தான் பண்ணுவாங்க, நம்ம பண்ண முடியாது. அதெல்லாம் விடுங்க, கேமரா யார் பெஸ்ட்னு இப்ப பாத்துருவோம். கேமரா தானடா, இதுல ஃபிளெக்ஸ் மோட் இருக்கு. நான் ஸ்மார்ட் போனை இப்படி மடக்கி கேம் கார்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா செல்ஃபி வேணும் அப்படின்னா இப்படி திருப்பி எடுத்துக்கலாம் ரியர் கேமரால இருந்து. அதோட ட்ரைபாடே தேவையில்ல, எங்க வேணாலும் இப்படி பிளேஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் ஐபோன்ல நீ பண்ண முடியுமா? சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரியல் டைம்ல ரெண்டு ஸ்மார்ட் போனுமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, யூஸ் பண்றதுக்கு ஸ்மூத்தா இருந்தது. யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆப்பிளுடைய ஐபோன் 16 ப்ரோ iOS 18ஓட வருது. அதே சாம்சங் கேலக்ஸி Z Flip 7 லேட்டஸ்ட் Android 16 One UI 8ஓட வருது. அதோட ஃபியூச்சரிஸ்டிக் ப்ரூஃபும் கூட. ஏன்னா 7 Gen OS அப்டேட், 7 years செக்யூரிட்டி அப்டேட்டோட கொடுக்குறாங்க. ஆட் ஆன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல குட் லாக் கஸ்டமைசேஷன்ஸும் இருக்கு. ஸோ சின்ன சின்ன ட்வீக்ஸ் இதுல பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு ஐபோன்ல இல்லை. பட் அப்டேட் சாஃப்ட்வேர் ரெண்டுமே நல்லா இருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் டைம் சாம்சங் அவங்களுடைய ஃபிளிப் டிவைஸ்ல டெக்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லும் போது ஜஸ்ட் ஸ்மார்ட் போனை நீங்க மானிட்டரோடையோ டிவியோடையோ கனெக்ட் பண்ணி ஒரு பிசி மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ ப்ரொடக்டிவிட்டிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி எந்த சப்போர்ட்டுமே ஐபோன் 16 ப்ரோல கிடையாது. டிசைனை பொறுத்த வரைக்கும் பெருசா கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஐபோன் 16 ப்ரோ நார்மல் ஸ்மார்ட் போன் மாதிரி யூனி பாடியோட வருது. அதே கேலக்ஸி Z Flip 7 ஃபோல்டபிள் லைன். ஸோ ஃபிளிப் ஸ்மார்ட் போன் நீங்க ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அன்ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம இதை பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ண தேவையில்ல. டியூரபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஐபோன் 16 ப்ரோ செராமிக் கிளாஸ் ஷீல்ட் இருக்கு. சாம்சங் கேலக்ஸி Z Flip 7 ஒரு ஃபோல்டபிள் டிவைஸா இருந்தாலுமே ஹிஞ்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. இதுவும் ஆர்மர் அலுமினியம் ஃப்ரேமோட வருது. கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 அப்படிங்கறதுனால ஃபோல்டபிள் டிவைஸா இருந்தாலும் ஸ்டர்டியா இருக்கு. அதே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சாம்சங் கேலக்ஸி Z Flip 7 தான் உங்களுக்கு பிக்கர் டிஸ்பிளே, டூபல் டிஸ்பிளேயோட வருது. ஐபோன் 16 ப்ரோ ஒரு டிஸ்பிளே தான். நீங்க சாம்சங் Z Flip 7 நீங்க அன்ஃபோல்ட் பண்ணீங்கன்னா ஐபோன் 16 ப்ரோவோட ஒரு பிக் டிஸ்பிளே, பெசல்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். பிரைட்னஸும் அதிகமா இருக்கும். மூவிஸ் எல்லாம் வாட்ச் பண்ணும்போது டெப்த் நல்லா இருக்கு, கலர்ஸ் கான்ட்ராஸ்ட் நல்லாவே இருக்கு.
அது மட்டும் இல்ல ஃப்ளெக்ஸ் விண்டோ, அதாவது உங்களுக்கு கவர் ஸ்கிரீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேயுமே வந்து ஃபங்க்ஷனலா கொடுத்துருக்காங்க. நீங்க நிறைய வாட்டி ஸ்மார்ட் போன் வந்து அன்ஃபோல்டே பண்ண தேவையில்ல, ஃபோல்ட் பண்ணியே வந்து யூஸ் பண்ற அளவுக்கு கவர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷனலா இருக்கு. ஸோ அந்த மாதிரி யூனிக் ஃபீச்சர் ஐபோன் 16 ப்ரோல இல்ல. இதோட பேட்டரி கெப்பாசிட்டியுமே பாத்தீங்கன்னா ஐபோன் 16 ப்ரோவை விட இந்த வாட்டி கேலக்ஸி Z Flip 7ல பிக் பேட்டரி 4300 mAh வருது. டூவல் செல் பேட்டரி அப்படிங்கிறதுனால ஆப்டிமைசேஷனும் நல்லா இருக்கு. ஸ்கிரீன் ஆன் டைம் கேலக்ஸி Z Flip 7ல கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ சாம்சங் கேலக்ஸி Z Flip 7 வர்சஸ் ஐபோன் 16 ப்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ரெண்டு இதுலயுமே நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், கேமரா இருக்கட்டும். பட் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்த டுவல் டிஸ்பிளே, சாம்சங் உடைய Z Flip 7ல இந்த கவர் ஸ்கிரீன், ஃப்ளெக்ஸ் விண்டோ, இந்த கம்பேட்டபிலிட்டி வந்து உங்களுக்கு ஐபோன்ல கிடையாது. அகைன் டெக்ஸ்ட் சப்போர்ட், எஸ் நீங்க எங்க வேணாலும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதோட கூகுள் ஜெமினி லைவ் AI ஃபீச்சர்ஸ் வந்து சாம்சங் கேலக்ஸி Z Flip 7ல அட்வான்ஸ்டா இருக்கு ஐபோன் 16 ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, சாம்சங் கேலக்ஸி Z Flip 7 ஐபோன் 16 ப்ரோவா? உங்க சஜஷன் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்குறேன். ஜெய் ஹிந்த்.